வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம். நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு நாளும் ஒரு ஆன்மீக பதிவை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சென்ற பதிவோட தொடர்ச்சி தான் இந்த பதிவும். சென்ற பதிவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா 2026 வருஷம் எந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள் தந்துட்டு வருதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மேஷராசியும் ரிஷபராசியும் ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவேற்றம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசிக்கு தான் பார்க்க போகிறோம். 2026 வருஷம் மிதுன ராசியின் பலன்களை பார்க்கலாம். வாங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்க்கலாம் 2026 ஆண்டு மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட இத்தனை காலம் உங்களோட கடின உழைப்புக்கான பலன்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பணியிடத்தில் அங்கீகாரம், உங்களோட தனி திறமைகளை வளர்க்க வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். குழந்தைகளோட முன்னேற்றம், திருமண முயற்சிகளில் வெற்றி, தொழிலில் முன்னேற்றம், ஆரோக்கிய மேம்பாடு அப்படின்னு பல நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிருக்குது இந்த 2026 வருஷத்தில். ஆனால் முதல் சில மாதங்களில் மட்டும் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. குரு மற்றும் சனி பகவானின் சாதகமான நிலை இந்த ஆண்டை மங்களகரமான ஆண்டாக உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றும். பணியிடத்தில் கடின உழைப்புக்கு பலனாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும். திருமணத்திற்கு நல்ல வரன்கள் வரும். தடைப்பட்ட திருமணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும். மாணவர்கள் உயர்கல்வி குறித்து கவனம் செலுத்தணும். நல்ல அடித்தளம் உங்களுக்கு அமைக்க காத்திருக்குது இந்த 2026 வருஷம். தொழிலில் கூட்டு தொழிலிருந்து தனித்தொழில் தொடங்குவதில் முன்னேற்றம் ஏற்படும். நம்பிக்கையோட தொழிலை நடத்துவீங்க. நீண்ட நாள் பிரச்சனையிலிருந்து நிம்மதி கிடைக்கும். எந்த பிரச்சனையிலிருந்து அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ஆரோக்கியம் சீராக இருக்கும். பொதுவாக நினச்ச காரியம் உங்களுக்கு ஜெயமாக நடக்கும். சுப விரயங்கள் தான் இருக்கும். இனி உங்கள் கை ஓஹோன்னு இருக்கும். அடுத்தது மிதுன ராசிக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் குறைஞ்சது ஒரு 10 பார்வையற்றவர்களுக்கு உணவளிங்க. பசுக்களுக்கு சேவை செய்து வருவது உங்களுக்கு முழுமையான பலன்களை கிடைக்கும். மறக்காமல் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் அல்லது வாகனம் தொடர்பான எந்த வேலையும் நீங்கள் செய்ய வேண்டியிருந்தாலும் அதை மிகவும் எச்சரிக்கையோடு செய்யுங்க. ஏன்னா நிலம், கட்டடம் மற்றும் வாகனம் ஆகிய 3 பகுதிகளிலும் முடிவுகள் சராசரியாக இருக்கலாம். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. உங்களோட குடும்ப சூழ்நிலையில் குடும்பத்திற்கு அதிக நேரம் கொடுக்க முடியாது அப்படின்னாலும் வீட்டு வாழ்க்கையை பாதிக்காமல் பார்த்துக்கோங்க. வேலையோட கூட உங்கள் வீட்டு வாழ்க்கைக்கும் நேரம் ஒதுக்கி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கும். பதிவு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.